வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பத்தியவாடி கிராமத்தினுடைய அருமை சொந்தங்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய பாத்திரமாக இருக்கக்கூடிய அருமை சகோதரன் சி. கிருஷ்ணமூர்த்தி தலைமை ஆசிரியர் குடும்பத்தைச் சேர்ந்த அவருடைய துணைவியார் எல்லம்மாள் அவர்களே, மகன் வினோத்குமார் அவர்களே, பெண் குழந்தைகள் காஞ்சனா, கல்பனா, சுபா அவர்களே, அந்த குடும்பத்திலே மருமகளாக வந்திருக்கும் அருமை குழந்தை பவித்ரா அவர்களே, அந்த குடும்பத்தினுடைய மாப்பிள்ளைகளாக வந்திருக்கும் பாக்கியராஜ், இளையராஜா, மூர்த்தி ஆகிய அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அந்த குடும்பத்திற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பெருமைக்குரிய ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு இறந்திருக்கிறார். அவருடைய நினைவஞ்சலி நிகழ்ச்சியாக இந்த படத்திறப்பு மூலம் அந்த நிகழ்ச்சியை பெருமையாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அவருக்காக இந்த கிராமத்தினுடைய மக்களே விழா எடுப்பதை பார்த்தால் அருமை பெரியவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எவ்வாறு ஒரு சிறந்த மனிதனாக வாழ்ந்திருக்கிறார் என்பது புரிகிறது. எல்லா குடும்பங்களிலும் படத்திறப்பு என்பது குடும்ப நிகழ்ச்சியாக நடக்கும். ஆனால் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய படத்திறப்பு என்பது சமூக நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அம்பேத்கருக்கு எப்படி ஊர் மக்கள் விழா எடுப்பார்களோ, நினைவு நாளை கொண்டாடுவார்களோ, பிறந்த நாளை கொண்டாடுவார்களோ, அதை போல கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய நிகழ்ச்சியும் ஊர் மக்களே கொண்டாடக்கூடிய ஒரு பெருமைக்குரியவராக வாழ்ந்திருக்கிறார். ஆசிரியர் என்றால் குற்றங்களை நீக்குபவர் என்று பொருள். அவர் எல்லா ஆசிரியரை போல அல்லாமல் ஒரு ஆசிரியருக்கான உண்மையான பண்போடு வாழ்ந்திருக்கிறார். மலைவாழ் மக்களிடம் செயல்படாத ஒரு பள்ளி, அந்த பள்ளிக்கு வராத குழந்தைகள் இருந்த ஒரு ஊரிலே சென்று ஆசிரியர் பணியை ஆற்றி அந்த குழந்தைகளை எல்லாம் பள்ளிக்கு வரவழைத்து அதை முறையாக பள்ளியாக இயக்கியிருக்கிறார். இன்றைக்கு நானும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பலரும் இந்த மேடையிலே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மேடையை உருவாக்கி கொடுத்ததும் அவராக இருக்கிறார். ஒரு சிறந்த பண்பாளர், சிறந்த அறிஞர். எல்லா வேலையை காட்டிலும் ஒரு மனிதனுக்கு சிறந்த வேலை எது என்றால், இந்த மனித குலத்தை உயர்த்துவதற்காக, இந்த மனித குலத்தை விடுதலை பெறுவதற்காக, இந்த மனித குலத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்காக செய்கின்ற பணி இருக்கிறதே, அந்த பணிதான் சிறந்த பணி. அந்த பணியை அவர் செய்திருக்கிறார் என்பது இந்த ஊருக்கு வந்தபோது என்னால் அறிய முடிகிறது. அவர் ஆதி திராவிட நலப்பள்ளியிலே பணியாற்றி இருக்கிறார், ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார். என்னுடைய தந்தையும் அதே ஆதி திராவிட நலப்பள்ளியிலே ஆசிரியராக இருந்தவர். 36 வருஷம் அதிலே பணி செய்தவர். கடந்த காலங்களிலே பார்த்தால் ஆசிரியர்கள் வெறும் ஆசிரியர்களாக மட்டும் இல்லாமல் தான் பிறந்த அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்த வரலாறு ஏராளமான கிராமங்களிலே உண்டு. அவர்கள் தங்களுக்கான வேலையை, அதற்குரிய ஊதியத்தை பெற்று வாழ்வதை மட்டுமல்லாமல் மக்களுக்கான அறிவு சார்ந்த வழிகாட்டுதல், மாணவர்களுக்கு அக்கறையோடு போதித்தல், மாணவர் குடும்பம், அந்த ஊர், இந்த உலகம் அடிமை வாழ்விலிருந்து மீள வேண்டும் என்றெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஆசிரியர்கள் அன்றைக்கு இருந்திருக்கிறார்கள்.
இந்தியாவிலே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆசிரியர் ஒரு மிகப்பெரிய பதவியை பெற்றார். டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவர் பேராசிரியர், பல்கலைக்கழகத்தினுடைய தத்துவ பேராசிரியர். அவருக்கு கூட இந்த ஊரில் விழா எடுக்கவில்லை, வேறு எந்த கிராமத்திலும் எடுக்கவில்லை. ஆசிரியர் தினம் என்று ஒரு விழாவை அரசாங்கமே எடுத்துவிடும், அவ்வளவுதான். அவர் பிராமணர் சமுதாயத்திலே பிறந்தவர், இவரோ ஆதி திராவிடர் சமுதாயத்திலே பிறந்தவர். இந்த ரெண்டு ஆசிரியர்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது இவர்தான் உயர்ந்த ஆசிரியராக வாழ்ந்திருக்கிறார். இவர்தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அறிவு புகட்டி இருக்கிறார். இந்த மக்களுக்கு அறிவை புகட்டினால் மட்டுமே இந்த மக்கள் விடுதலை பெற முடியும். அப்ப விடுதலை என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி வருகிறது. விடுதலை, பெண் விடுதலை, தொழிலாளர் விடுதலை, இப்படி விடுதலை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்ற ஒரு கேள்வி வருகிறது. விடுதலை என்றால் அது வேறு ஒன்றுமல்ல, ஒரு மனிதனை மற்றொரு மனிதன் ஆளுவது அடிமைத்தனம். அந்த மனிதரிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதுதான் விடுதலை. இந்தியாவில் இருக்கிற 25 கோடி ஒடுக்கப்பட்ட இந்த தலித்து மக்கள் இன்றைக்கும் மற்றவர்களால் ஆளப்படுகின்ற மக்களாக இருக்கிறார்கள். அதுதான் இந்த பிரச்சனை. அம்பேத்கர் அப்படி ஆளக்கூடாது என்பதற்கு ஏராளமான திட்டங்களை போட்டார், ஏராளமான சட்டங்களையும் போட்டார். ஆனாலும் இன்னமும் நம்முடைய அடிமைத்தனம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் மட்டுமல்ல, இந்தியாவில் 142 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இந்த 142 கோடி மக்களும் இந்தியாவிலே வெள்ளையர்கள் வெளியேறிய பிறகு 1947 ஆட்சியை இந்தியர்களே கைப்பற்றிய பிறகு, உருவாக்கி கொண்ட பிறகு இன்றைய வரை பெரும்பான்மையான மக்கள் அடிமையாகவே வாழ்கிறார்கள். அரசியலிலே அடிமை, பொருளாதாரத்திலே அடிமை, மதத்திலே அடிமை. இந்து மதம் ஒரு பெரிய மதம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்தியாவிலே வாழ்கின்ற மக்களில் 95% மக்களை அந்த மதம் அடிமையாகவே வைத்திருக்கிறது. கிறிஸ்துவ மதத்திலே சற்று சுதந்திரம் உண்டு, இஸ்லாமிய மதத்திலே சுதந்திரம் உண்டு. யார் வேண்டுமானாலும் அந்த பள்ளிவாசலுக்கு அதிலே நிர்வாகத்துக்கு வரலாம். சீக்கிய மதத்திலே தலித்துகளே வந்திருக்கிறார்கள் தலைமையிலே. ஆனால் இந்து மதத்திலே மட்டும் ஒரு தலைமை பாத்திரத்திலே ஒரு சங்கராச்சாரியாராக, வேறு பல சாமியாராக, வேறு பல மதவாதியாக உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியாது. ஏனென்றால் இந்து மதத்தினுடைய கோட்பாடு என்பது மனிதர்களை பல விதத்திலே கடவுளிடமிருந்து பிறந்ததாக சொல்லுகிறது. பார்ப்பனர்கள் கடவுளுடைய தலையிலே பிறந்தவர்கள், சத்திரியர்கள் கடவுளுடைய தோளிலே பிறந்தவர்கள், வைசியர்கள் கடவுளுடைய தொடையிலே பிறந்தவர்கள், சூத்திரர்கள் கடவுளுடைய காலிலே பிறந்தவர்கள். இந்த 4 பேருக்கும் அப்பாற்பட்டு ஒரு தீண்டத்தகாத பிரிவாக நம்மை இந்து மதம் வைத்திருக்கிறது. அந்த மதத்தினுடைய கொள்கையில் நாம் நிலம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றே இந்து மத கொள்கை இருக்கிறது. இதையெல்லாம் அம்பேத்கர் விளக்கி ஏராளமான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். பஞ்சமன் நிலம் வைத்துக் கொள்ளக்கூடாது. பஞ்சமன் என்றால் யார்? பறையர்கள், அருந்ததியர்கள், பள்ளர்கள், மன்னார்கள், இப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் நில உரிமையே கூடாது என்று ஒரு மதமே சொல்லியிருக்கிறது. அந்த மதம்தான் இந்து மதம். ஆக நாம் அடிமையாக வாழ்வதற்கு காரணம் இந்த மதத்தினுடைய கருத்து தான். இதைத்தான் அம்பேத்கர் ஆழமாக புரிந்து கொண்டு இதை மக்களுக்கு விழிப்புணர்வாக கொண்டு சென்றார். ஆக இந்திய மக்களில் 142 கோடி மக்களில் ஏறத்தாழ 130 கோடி மக்கள் அடிமையாக வாழ்கிறார்கள். உரிய இடமில்லை, வாழ்வதற்கு வீடு இல்லை, அவர்கள் வேலை செய்வதற்கு, உழைத்து வாழ்வதற்கு உரிய நிலம் இல்லை. இதையெல்லாம் மதம் இருக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது. பஞ்சமர்கள் கால்நடைகளை வளர்ப்பதற்கு கூட இந்து மதம் அனுமதிக்கவில்லை. பஞ்சமர்கள் ஆடுகளை வைத்துக் கொள்ளக்கூடாது, மாடுகளை வளர்க்க கூடாது. தேவைப்பட்டால் அவர்கள் நாய்களையும் குரங்குகளையும் வளர்க்கலாம். ரெண்டையும் வளர்த்தா என்ன ஆகும்?
கடிச்சு கொதரும், அவ்வளவுதான். ஆக இந்த மதம் ஒரு பிரிவு வாழ்வதற்கு ஒரு பெரும்பான்மையான மக்களை அடிமையாக்கி விட்டது. அதனால்தான் உலகத்திலே நீண்ட நெடிய காலமாக வாழ்கின்ற மக்களில் இந்தியாவில் உள்ள மக்கள் ஒரு முதன்மையானவர்கள். பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய மக்கள் ஒரு வளர்ச்சியை பெற்றிருந்தார்கள். ஆனால் உலக அளவிலே மிக கீழ்த்தரமாக வாழ்கின்ற மக்களாக பெரும்பகுதியான மக்கள் இந்திய மக்கள் இன்றைக்கும் வாழ்கிறார்கள். டீ கடையிலே 2 கிளாஸ், டீ கடையிலே பெஞ்சிலே அமரக்கூடாது, கூலி கேட்டால் அவர்களை வெட்டி சாய்த்து விடுவார்கள். ஒரு படி அரைப்படி நெல்லை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டதற்காக தஞ்சை மாவட்டத்திலே கீழ்வெண்மணியிலே ஏறத்தாழ 44 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதிலே 2 பேர் வன்னியர்கள், 42 பேர் தலித்துகள். கூலி கேட்டதற்காக கொலை செய்யப்பட்டார்கள். எவ்வளவு கொடுமை! ஒரு கற்பழித்தால் கொலை செய்வது ஆத்திரத்தில் கொலை செய்து விடுவார்கள். அதை கூட உலகம் மன்னித்து விடும். ஒரு திருடன் மாட்டிக்கொண்டால் எல்லாரும் சேர்ந்து தர்ம அடி கொடுப்பார்கள். அதிலே சமயத்தில் உயிரே கூட போயிடும். அதையும் உலகம் மன்னித்து விடும். அவன் போய் திருடா சும்மா இருப்பாங்களா, உதைப்பாங்க தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கூலி உயர்வு கேட்டதற்காக 44 பேர் படுகொலை செய்த வரலாறு உலகத்திலேயே இந்தியாவில் தான் நடந்திருக்கு. அது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, தஞ்சை மாவட்டத்தில் நடந்திருக்கு. ஆக இந்த மக்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இவர்களுக்கு உரிமை கொடுப்பதற்கு இந்த ஆட்சியாளர்கள் தயாராகவும் இல்லை. வெள்ளையின் காலத்திலே 1891 பண்டிதர் அயோத்திதாசர் என்பது ஒரு மிகப்பெரிய மேதை. நம்முடைய தாத்தா, அவர் பறையர் சமூகத்திலே பிறந்தவர். அவர் ஒரு மாநாடை போட்டார். அம்பேத்கர் அப்பொழுது 8 மாத குழந்தை. 8 மாத குழந்தையா இருக்கும் போதே ஊட்டியில ஒரு மாநாடை போட்டு, ஒரு மாநாடு அன்றைக்கு போடுவது எவ்வளவு கடினம். இப்படி வண்டி வாகனங்கள் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் ஒரு மாநாடு போட்டார்கள். 10 லட்சம் பேர் கூடினார்கள். காரணம், வாகன வசதி எல்லாம் பெருகின காலம் அது. பஸ்ஸே வாடகை எடுத்துக்கிட்டு ஒரு 500-600 பஸ் வந்தது. ஆனால் அன்றைக்கு நடந்தே தான் செல்ல வேண்டும். அதுலேயும் ஊட்டி மலைப்பகுதி, சாலை வசதி ரொம்ப குறைவு. குறுக்க நெடுக்கெல்லாம் போக முடியாது. மலையில் விலங்குகள் இருக்கும், பல்வேறு விஷக்கிருமிகள் இருக்கும், மேடு பள்ளம் இருக்கும். திடீரென்று மழை வந்தால் பாதுகாப்பு இருக்காது. அந்த காலகட்டத்திலே அயோத்திதாசர் ஒரு மாநாடை போட்டு அதில் 3 முக்கியமான கோரிக்கையை வைத்தார். அயோத்திதாசருக்கு அம்பேத்கருக்கு 46 வயசு வித்தியாசம். அம்பேத்கர் 8 மாத குழந்தை. அம்பேத்கர் 8 மாத குழந்தையா இருக்கும் போதே தமிழகத்திலே ஒரு மாநாடு ஒரு பறையர் போடுகிறார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய வலிமையானவராக வாழ்ந்திருக்க வேண்டும். அந்த மாநாட்டிலே தீர்மானம் என்ன முக்கியமான தீர்மானம் என்றால், கட்டாயம் இந்த தலித்துகளுக்கு அப்பொழுது பஞ்சமர் அல்லது பறையர் என்று சொல்லுவார்கள், இவர்களுக்கு வெள்ளை அரசாங்கம் கட்டாயமாக கல்வி கொடுக்க வேண்டும். எங்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும். இதை விட முக்கியமான இன்னொரு கோரிக்கை, இந்த மண்ணிலே உரிமை வேண்டும். நாங்கள் இந்தியாவினுடைய பூர்வகுடி. ஆரியர்களைப் போல பார்ப்பனர்களைப் போல எங்கிருந்து வந்தவர்கள் இல்லை. நாங்கள் இந்தியாவினுடைய பூர்வகுடி. 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து மனிதன் உருவெடுத்து அப்படியே நகர்ந்து இலங்கை அப்பொழுது கிடையாது. இலங்கையும் இந்தியாவும் ஒரே நாடாக இருந்த காலகட்டம். கடலிலே எப்படி வருவார்கள் என்றால், ஏதாவது ஒரு மிதக்கும் கட்டையை போட்டு அதில் அமர்ந்து விடுவார்கள். அப்படி அமர்ந்து வந்த மனிதன் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 30-40,000 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 40,000 வருஷமா வாழ்ந்த பூர்வகுடி மக்கள் இவர்கள். இந்துக்களிலே இன்றைக்கு இருக்கிற பல சமூகமும் இந்த பூர்வகுடியை சேர்ந்தவர்கள் தான். வன்னியர்கள், கோனார்கள், முதலியார்கள், இவர்கள் எல்லாம் பூர்வகுடி. பார்ப்பனர் அல்லாத அனைவரும் பூர்வகுடி. வெள்ளாளர் எல்லாருமே, கவுண்டர் எல்லாமே பூர்வகுடி. அவர்கள் எல்லாம் இந்த பார்ப்பனர் தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த பக்கம் போய்விட்டார்கள். பார்ப்பனர் தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கடைசி வரை உறுதியாகவே எதிர்த்து வந்தவர்கள் தான் இந்த சேரி என்ற இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பறையர்கள், பள்ளர்கள், அருந்ததியர்கள். இவர்களெல்லாம்
பார்ப்பன கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது, சாதியை ஏற்றுக்கொள்ள முடியாது, தீண்டாமையை ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த வன்னுரிமை எமக்கு மறுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆட்சியில் எங்களுக்கு பங்கில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி பிடிவாதமாக இருந்து அவர்களோடு போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்படி போராடியவர்களை அவர்கள் வெளியேற்றினார்கள். அதனால்தான் ஊருக்கு வெளியே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பெயர் அவுட் கேஸ்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், புறச்சாதி என்று தமிழிலே சொல்லுவார்கள். இந்த போராட்டத்திலே அங்கே நிற்க முடியாமல் மலைக்கு ஓடிவிட்டார்கள் ஏராளமாக. பூர்வ குடிமக்கள் பார்ப்பன எதிர்ப்பார், அவர்களால் போரிட முடியவில்லை, பயந்து நீண்ட தூரம் ஓடிவிட்டார்கள். அவர்கள்தான் மலைவாழ் மக்கள். அந்த மலைவாழ் மக்களுக்கு தான் அருமை தம்பி என்று சொல்லவே நான் ஆசைப்படுகிறேன். நான் 1950 பிறந்தேன், கிருஷ்ணமூர்த்தி 59 பிறந்திருக்கிறார். ஒரு வகையில் எனக்கு தம்பி தான். தம்பி என்பதை நான் பெருமையாக அழைக்க விரும்புகிறேன். ஐயா என்பதையோ ஆசிரியர் என்பதையோ காட்டிலும் உயர்ந்த ஒரு பாசமான வார்த்தை தம்பி. இவர் அந்த எஸ்டி மக்களுக்கு போய் சேவை செஞ்சிருக்கிறார். அவர் நினைத்திருந்தால் பக்கத்து ஊரில் ஆசிரியர் வேலையை வாங்கிவிட்டு தன் குடும்ப வளர்ச்சியை பார்த்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் அவர் விரும்பவில்லை. அதையும் தாண்டி இந்த மனித குலத்துக்கு எல்லாருக்குமே நாம் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கே வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கிருஷ்ணமூர்த்தி சாதாரண கிருஷ்ணமூர்த்தி அல்ல. இந்த எண்ணம் லட்சத்தில் ஒருவருக்குத்தான் வரும். அப்படித்தான் அவருக்கு வந்து இருக்கிறது. என்னுடைய தந்தை கூட ஏராளமான சமூக சீர்திருத்தத்திலே பங்கு பெறுவார். எனக்கு சின்ன வயதிலே அம்பேத்கரை பற்றியே சொல்லியிருக்கிறார். எனக்கு 7 வயது ஆரம்பம். அப்பொழுது என் தந்தையோடு என் தாய் மாமன் வீட்டுக்கு நாங்கள் ட்ரெயினிலே போய் நடந்து விருத்தாச்சலத்திலே அந்த வீட்டுக்கு போவதற்கு ஒரு 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். அப்பொழுது என்னுடைய கையை பிடித்து கொண்டு அவர் செல்லுகிறார். இவர் கூடிய நான் ஓடி கொண்டு இருக்கும்போது அப்பொழுது சொன்னார், டிசம்பர் 6, 1956 அம்பேத்கர் என்ற ஒரு தலைவர் இன்றைக்கு செத்து விட்டார் என்று என் தந்தை சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அம்பேத்கர் இறந்ததை பற்றி பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அன்றைக்கு பேப்பரில் வரும் அல்லது ரேடியோ செய்தி, டிவிலாம் கிடையாது, இப்படி செல்லுலாம் கிடையாது. இப்போ செல்லுலாம் அடுத்த செகண்டே உலகம் பூரா பரவிடும். ஆனால் அன்றைக்கு அந்த வாய்ப்பு இல்லை. யாரோ ஒருவருக்கு எங்கேயோ கேட்ட செய்தியை மனசில் வச்சு 10 பேருக்கு சொல்லுவாங்க. அதன் பிறகு எனக்கு அம்பேத்கரை பற்றி எந்த கேள்வியும் கேட்க எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நான் சின்ன பையன், 7 வயது ஆரம்பம். அப்படி இந்த சமூகத்திலே ஒரு விழிப்புணர்வை பெற்றவர்கள் தான் விழிப்பை பெற்றால் மட்டும் போதாது, தன்னை சார்ந்த மக்களையும் விழிப்பை பெற வைக்க வேண்டும் என்று பாடுபட்டிருக்கிறார். பாவம், உள்ளபடியே பெருமைக்குரியவர். எந்த ஊரிலையும் இப்படி ஒரு ஆசிரியர் ரிட்டையர்ட் ஆனவங்க யாரையும் வந்து மக்கள் விழா எடுப்பதில்லை. ஏதோ நல்ல ஆசிரியராக இருந்தால் பாராட்டுவாங்க, மொழி போடுவாங்க, காரியத்தில் கலந்துவாங்க. ஊர் மக்கள் விழா எடுக்கிறது என்றால் உள்ளபடியே இந்த மக்களையெல்லாம் தாண்டி கிருஷ்ணமூர்த்தி அருமை தம்பி எங்கேயோ சென்றிருக்கிறார் என்றுதான் நாம் நம்ப வேண்டும். அப்படிப்பட்ட சிறந்த இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு பெறுவதை வாழ்க்கையில் நான் பெருமையாக எடுத்துக்கொள்கிறேன். இந்த நேரத்திலே உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்வது, கிருஷ்ணமூர்த்தி போன்ற பல மாமனிதர்கள் இந்த சமூகத்துக்கு உழைத்திருக்கிறார்கள். அம்பேத்கர் போன்றவர்கள் உழைத்திருக்கிறார்கள். ரெட்டமலை சீனிவாசன் போன்றவர்கள், MC ராஜா போன்றவர்கள், அயோத்திதாசன் போன்றவர்கள் உழைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்து சமூகத்தில் உழைத்தவர்களும் உண்டு. தந்தை பெரியார் உழைக்கவில்லையா? அதே மாதிரி வடநாட்டிலே மகாத்மா புலே என்று சொல்லக்கூடிய, ஜோதிபா புலே என்று சொல்லக்கூடியவர் மனித குலத்துக்கு கடுமையாக உழைத்திருக்கிறார். பார்ப்பனியத்தை எதிர்த்து, இந்து மத கொடுமையை எதிர்த்து. அந்த காலத்திலே வந்தால் மராட்டிய மாநிலத்திலே பேஷ்வா மன்னர்கள் என்று மன்னர்கள் ஆட்சி நடத்தினார்கள். அந்த மன்னர்கள் எப்படிப்பட்ட ஆட்சி நடத்தினார்கள் என்றால், தீண்டத்தகாத மக்களாக இருக்கக்கூடிய நம்ம மக்களை
அவங்க தெருவுக்கு சென்றால் கழுத்திலே கலையத்தை கட்டிக்கொண்டு வா என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் எச்சை துப்பினால் அது தரையில் படும், அதில் இந்துக்கள் அதிலே கால் வைக்க நேரிடும் என்று அங்கே தீண்டத்தகாத மக்கள், நம்முடைய மக்கள் ஊர் தெருவுக்கு சென்றால் கழுத்திலே கலையத்தை கட்டி செல்ல வேண்டும். எச்சு துப்ப வேண்டிய அவசியம் வந்தால் அதை கலையத்தில் துப்ப வேண்டும். அதே போலவே பின்னாடி இடுப்பில் ஒரு படலை கட்டி கொள்ள வேண்டும். அந்த படலை எதற்கு கட்ட வேண்டும் என்றால் அந்த தீண்டத்தகாத மனிதன் காலடி பூமியிலே படும், அதிலே இந்துக்களுடைய கால் பட்டுவிடும் என்பதற்காக படலை கட்ட சொன்ன நாடு. எப்படிப்பட்ட பாசிச நாடு! ஹிட்லர் 1939 1944 வரை ஒரு மிகப்பெரிய பாசிஸ்டாக இருந்தார். பாசிசம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. பாசிசம் என்றால் வேறு ஒன்றுமல்ல, என் வாழ்க்கையை நான் தீர்மானித்துக் கொள்வேன், உங்கள் வாழ்க்கையும் நானே தீர்மானிப்பேன். இதுக்கு பேர் தாங்க சர்வாதிகாரம், முடியாட்சி, பாசிசம். ஜனநாயகம் என்றால் என் வாழ்க்கையை நான் தீர்மானித்துக் கொள்வேன், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அதுதான் ஜனநாயகம். இன்றைக்கு இந்தியாவில் ஜனநாயக ஆட்சி நடக்கிறது என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இந்திய ஆட்சியாளர்கள் இது ஜனநாயக ஆட்சி என்று சொல்லுகிறார்கள். இந்த தேர்தல் ஜனநாயக தேர்தல் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஜனநாயகம் எங்கேயாவது இருக்கிறதா? நிலத்திலே உழைப்பவனுக்கு நிலம் சொந்தமாக இருக்கிறதா? ஒருவன் 10,000 ஏக்கர் வைத்திருக்கிறார், அதிலே பண்ணை அடிமையாக மக்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த நிலத்திலே அவனுக்கு ஜனநாயக உரிமை இருக்கிறதா? இல்லை. இப்படி ஏராளமாக சொல்லலாம். நாம் உழைக்கிற உழைப்புக்கு ஊதியத்தை முடிவு செய்வது முதலாளிகள் தொழிற்சாலைகளில். அந்த முதலாளிகள் எப்படிப்பட்ட ஊதியத்தை கொடுக்கிறார்கள் என்றால், உழைக்கிற மனிதன் உயிரோடு இருக்க வேண்டும், அதற்கு மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம். ஏனென்றால் மீண்டும் எங்களுக்கு உற்பத்தி செய்வதற்கு அவனுடைய உழைப்பு தேவை. அவன் வாரிசுகளுக்கு உணவளிக்கலாம், ஆனால் அவன் அந்த ஊதியத்தை வைத்து ஒரு மாடியை கட்ட முடியாது, ஒரு கார் வாங்க முடியாது, நகைகள் வாங்க முடியாது, எந்த உயர்ந்த பொருளையும் அவன் நுகர முடியாது. ஆக எல்லா வகையிலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் தீர்மானிக்க முடியவில்லை. என்ற ஊரிலே ஒரு சத்துணவு ஆயா ஆரம்ப பள்ளிக்கு தேவை என்றால் அதை அமைச்சர் தான் தீர்மானிக்கிறார். அங்கே யாரை போடுவது? அது ஜனநாயகமா? அந்த சத்துணவு ஆயாவை தீர்மானிக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் இருப்பார்கள். அந்த பெற்றோர் சங்கம், ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்கு சம்பளமே ஒரு 3000 4000 ரூபாய் சம்பளத்துக்கு 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அமைச்சர் போடுறான் அந்த வேலையை. காரணம், மக்களுக்கு அதிகாரம் இல்லை, தங்கள் வாழ்க்கையை தாங்கள் தீர்மானிக்க முடியாது. வெள்ளையன் காலத்திலே கொடுக்கப்பட்ட 12 லட்சம் ஏக்கர் நிலம் பஞ்சமதரிசி, அந்த நிலம் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய கைகளிலே இல்லை, ஆண்டைகள் அபகரித்துக் கொண்டார்கள். தமிழ்நாட்டிலே 200 கல்லூரிகள் இந்த பஞ்சமதரிசிலே இருக்கிறது. அயோத்திதாசர் ஒரு விண்ணப்பத்தை வெள்ளையரிடம் கொடுத்த காரணத்தால் வெள்ளையர்கள் பிரிட்டன் பாராளுமன்றத்திலே தீர்மானம் போட்டு 12,50,000 ஏக்கர் நிலத்தை அளித்தார்கள் தலித்துகளுக்கு. அதையெல்லாம் படிப்படியாக பிடிக்க கொண்டார்கள். மிரட்டி பிடிங்கினார்கள், அடித்து பிடிங்கினார்கள், கடன் கொடுத்து பிடிங்கினார்கள். அரசு அதிகாரிகளை கையிலே வைத்துக் கொண்டு பட்டாவை மாற்றிக்கொண்டார்கள். எந்த மண்ணுரிமையும் கிடையாது. தமிழ்நாட்டிலே தலித்து மக்கள் ஏறத்தாழ 22-23% இருக்கிறார்கள். ஆனால் இந்த மக்கள் கையில் இருக்கிற நிலம் என்று பார்த்தால் 1% வரவில்லை. சென்னையில் 26% தலித்துகள் இருக்கிறார்கள். ஆனால் சென்னையில் பட்டா நிலம் யாரிடம் இருக்கிறது, பட்டா வீடு யாரிடம் இருக்கிறது என்று பார்த்தால் 1% தான் நம்மிடம் இருக்கிறது. மீது அனைத்தும் ஆண்டை சமூகத்திடம் இருக்கிறது. ஆண்டை சமூகத்திலும் ஏழைகள் இருக்கிறார்கள், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் ஒரே ஆண்டை சமூகத்தை சேர்ந்த உயர் சாதி இந்துக்கள் வடநாட்டில் இருக்கிற மார்வாடி சென்னையிலே வந்து பல மாடியை கட்டி பவனி வந்து கொண்டிருக்கிறார். சென்னையிலே நடக்கிற அந்த பெரிய பெரிய வர்த்தகம் எல்லாம்
அந்த மார்வாடி கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. இன்றைக்கு கூட நீங்க பார்க்கலாம், முத்தூட் ஃபைனான்ஸ் கேரளாவில் சேர்ந்த மாபெரும் பணக்கார கொள்ளையர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே ஃபைனான்ஸ் ஆயிரக்கணக்கான கிளை உருவாக்கி இருக்கிறார். கேரளக்காரனுக்கு தமிழ்நாட்டிலே சொந்தம் இருக்கிறது, அவனுக்கு தொழில் செய்ய வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. வடநாட்டிலே பிறந்த மார்வாடிக்கு இங்க வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அரியலூரில் இருக்க சிமெண்ட் ஆலை பிர்லா என்று சொல்லக்கூடிய குஜராத்தை சேர்ந்த ஒரு மாபெரும் முதலாளிக்கு சொந்தமானது அரியலூரில் இருக்கிறது. டால்வே என்று சொல்லக்கூடியவன் பம்பாய் மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவன், அவனுக்கு அங்கே 2 தொழிற்சாலை இருக்கிறது. அரியலூர் மாவட்டத்திலே ஒரு தொழிற்சாலை, திருச்சி மாவட்டத்திலே ஒரு தொழிற்சாலை. ஆக இந்தியா என்பது 100க்கு 1 கட்டுப்பாட்டிலே போய்விட்டது. 100க்கு 99 பேர் தலித்துகள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பழங்குடி மக்கள், இந்துக்களிலே ஒடுக்கப்பட்ட சாதிகள். அப்படி கணக்கெடுத்தால் ஏறத்தாழ 100க்கு 95 பேருக்கு இந்தியாவிலே எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுதான் இந்திய நிலைமை. ஏறத்தாழ 12 கோடி பேர் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். வேலைக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அப்படியே அரசாங்கம் வேலை போட்டாலும் 2 நாட்களுக்கு முன்பாக பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்தது, 77,000 பேருக்கு உடனடியாக வேலை கொடுக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. ஆனால் எப்படி கொடுப்பார்கள் என்றால், தலையாரி வேலைக்கு 12 லட்சம் வாங்குறாங்க, அங்கன்வாடி டீச்சருக்கு 5 லட்சம் வாங்குறாங்க. வேலையை விற்பனை செய்யக்கூடிய நிலையை தான் நம்ம பார்ப்போம். எங்க இந்தியாவில் நமக்கு உரிமை இருக்கு? எந்த உரிமையும் கிடையாது. இன்னமும் எவ்வளவு கிராமத்தில் சாதிய படுகொலை, தீண்டாமை படுகொலை, கலப்பு திருமணம் செய்தால் படுகொலை, கிட்டத்தட்ட 4 வருஷத்தில் ஒரு 400 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. கள்ளக்குறிச்சியிலே 63 பேர் செத்திருக்கிறார். கள்ளச்சாராயம் காய்ச்சுகின்ற, அதாவது விற்பனை செய்கின்ற அந்த இடத்திலிருந்து ஒரு 100 மீட்டர், இங்கிருந்து அந்த தெருவு ஒரு 10 வீடு தாண்டுறான். 100 மீட்டர் போனால் காவல் நிலையம், டிஎஸ்பி ஆஃபீஸு, நீதிமன்றம், ஆடியோ அலுவலகம், தாசில்தார் அலுவலகம், இத்தனையும் இருக்கு. அதிலிருந்து ஒரு 100 மீட்டருக்கு அந்த பக்கம் 20 வருஷமா கள்ளச்சாராய விற்பனை. சரி, அது தப்பு. ஆனால் அரசாங்கமே சாராயம் விற்கிற, அது எவ்வளவு பெரிய கேடு கட்டு. ஊருக்கு ஊர் இன்னைக்கு 100 பேருக்கு குறையாமல் சாவர நிலைக்கு போயிட்டாங்க. ஒவ்வொரு சேரியிலையும் இந்த குடியால் ஏராளமான சண்டை, சச்சரவு, கூச்சல், குழப்பம். சரி, இந்த குடியால் யாருக்கு லாபம் என்றால், அந்த பிராந்தியை, விஸ்கியை, பீரை உற்பத்தி செய்கிற முதலாளிகள் இருக்கிறானே, அவனுக்கு மட்டும்தான் லாபம். அவர்கள் தேர்தலுக்கோ அல்லது லைசன்ஸ் வாங்கும் போதோ ஆட்சியாளர்களுக்கு பணம் கொடுப்பார்கள், அவர்களுக்கு லாபம். அதன் பிறகு அதிகாரிகள் நிர்வாகம் பண்ணுவார்கள், அவர்களுக்கு கிடைக்கும். மக்களுக்கு எதுவுமே கிடைக்காது. நோய் வரும், குடும்பத்தின் சின்ன பின்னமாகும். பாவம், இந்த பெண்கள் படுகின்ற துயரங்கள் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. இன்றைக்கு இந்த உலகத்திலே 750 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். இந்த 750 கோடி மக்களையும் பெற்றெடுப்பது, பாதுகாப்பதிலே பெண்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. எவ்வளவோ சண்டைகளை பார்த்தால் பெண்கள் தடுத்து விடுவார்கள். இந்த பெண்கள் அவ்வளவு புனிதமானவர்கள். அவர்கள் இந்த குடியால் இன்றைக்கு எத்தனை குடும்பங்களிலே எவ்வளவு குழப்பங்கள். கிடைக்கிற கொஞ்ச நெஞ்ச ஊதியமும் இந்த குடிக்கு செலவு செய்யப்படுகிறது. பிள்ளை கல்விக்கு செலவு செய்ய முடியவில்லை, உரிய உணவுக்கு செலவு செய்ய முடியவில்லை, குடியிருக்கிற வீட்டை மாற்றி அமைக்க முடியவில்லை, அல்லது ஏதோ ஒரு இடத்தை வாங்கி வீடு கட்டலாம் என்றாலும் முடியவில்லை. இதை எல்லாத்தையும் குடிச்சு காலி பண்ணிவிடார். இதற்கு அரசே வழிகாட்டுகிறது. புத்தர் சொன்னார் 5 பஞ்சசீல கொள்கை. அதிலே முதல் கொள்கை கொலை செய்யக்கூடாது, 2வது கொள்கை பொய் சொல்லக்கூடாது, 3வது கொள்கை பிற பெண்களை தவறாக இணைந்து விடக்கூடாது, 4வது கொள்கை போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடாது.
இப்படி 5 கொள்கையை சொல்கிறார். போதையை அன்றைக்கே புத்தர் நிராகரித்திருக்கிறார். ஆனால் 2600 வருஷம் கழிச்சு அதே போதையை அரசாங்கமே விற்பனை செய்கிறது. அதற்கு IAS அதிகாரிகள் அதற்கு தலைமை தாங்குகிறார்கள். IAS இதுக்கா படிச்சா? எவ்வளவு முட்டாளாக இருக்கிறார். ஆக இந்திய மக்களை பொறுத்தவரை அம்பேத்கர் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிவிட்டார். ஐரோப்பா கண்டத்தில் எல்லாம் ஏராளமாக புரட்சி நடந்தது, ஏராளமான சமூக மாற்றம் வந்தது. ஆனால் இந்தியாவில் ஏன் வரவில்லை? அப்படி வராமல் போனதற்கு என்ன காரணம் என்று அவர் ஆராய்ந்த போது அதற்கு இந்து மதம் தான் காரணம் என்று சொன்னார். இந்து மதம் அறிவை விரும்பாது. அறிவு வந்துவிட்டால் இந்து மதம் இருக்காது. ஆக அறிவு என்று சொன்னாலே அது இந்து மதத்துக்கு எதிரி. ஆக இந்த நாட்டிலே அறிவு வர வர அந்த அறிவை காலி செய்து விடுகிறார்கள் இந்துக்கள். ஒரு காலத்திலே இந்த நாடு பௌத்த நாடாக இருந்தது. ஒரு காலத்திலே அனைவருக்கும் நாம் கல்வி பெற்றோம். ஔவையார் ஒரு பௌத்த துறவி, அவர் பழங்குடி பெண், அதாவது பரப்பெண்ணு தான், வேற யாரும் கிடையாது. திருவள்ளுவர் அவர் இந்த குடும்பத்திலே பிறந்தவர். இவர்கள் எல்லாம் உயர்ந்த அறிவாளிகள். திருக்குறளை போல ஒரு நூல் இன்றைக்கு யாராலும் எழுத முடியவில்லை. தமிழ்நாட்டிலே திருவள்ளுவர் நூல் மட்டுமே உலக அளவில் பிரசித்தி பெற்ற நூல் குர்ஆன். அந்த குர்ஆன் நூல் என்பது ஒரு பிரிவுக்கு மட்டுமே அறிவு சொல்லக்கூடியது. ஆனால் திருக்குறள் அப்படி அல்ல. பைபிள் அதிலே நிறைய மூட நம்பிக்கையும் இருக்கிறது. இஸ்லாத்திலே மூட நம்பிக்கை இருக்கிறது. திருக்குறள் புனிதமான நூல். ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும், ஒரு குடும்பம் எப்படி நடக்க வேண்டும், ஒரு ஆட்சி எப்படி நடக்க வேண்டும், ஒரு மனிதன் எவ்வாறு குடியில்லாமல் வாழ வேண்டும் என்றெல்லாம் மனித ஒழுங்கை புத்தருடைய கருத்திலிருந்து திருவள்ளுவர் எடுத்து அந்த திருக்குறளை படித்திருக்கிறார். இப்படிப்பட்ட பூர்வகுடி நம்முடைய பூர்வகுடி. ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? கருணாபுரம் என்ற ஊரிலே அது ஒரு பெரிய கிறிஸ்தவ கோட்டை. அந்த காலத்து வெள்ளைக்காரன் காலத்திலே கிறிஸ்தவராக மாறிய குடியிருப்பது. ஆனால் அந்த குடியிருப்பு இன்னைக்கு தமிழகம் முழுக்க எப்படிப்பட்ட பேர் வாங்குது? இந்த போதை விற்பனையில் ஈடுபட்டு அந்த தெருவில் மட்டுமே 30 பேருக்கு மேல செத்துருக்காங்க. பெண்களும் செத்துருக்கிறாங்க. பாவம், எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான். நினைக்கும் போது வேதனையா இருக்கு. சரி, அவர்கள் அறியாமையில் இருக்கலாம், ஆட்சியாளர்கள் இருக்கலாமா? IAS அதிகாரி, IPS அதிகாரி, பல இலக்கியங்களை படைத்த அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள், இவர்கள் இருக்கலாமா? அரசை எப்படி கடையை திறக்கலாம்? அரசாங்கத்திற்கு வருமானம் இல்லை என்றால் கடை திறக்கணுமா? கடை திறக்கிறதா வழி என்று அம்பேத்கர் போன்ற அறிவாளிகள் சொல்லி இருக்கிறார்களா? பற்றாக்குறை தீர்ப்பதற்கு இந்த போதையை உற்பத்தி பண்ணி விற்று அதை வரி வாங்கினால்தான் முடியும் என்று யார் முடிவெடுத்தது? மக்கள் முடிவெடுத்தாங்களா? அரசே சாராய கடை தர, பிராந்தி கடையை தர, டாஸ்மாக் தர என்று மக்கள் ஊர் ஊராக உண்ணாவிரதம் இருந்தார்களா? ஆர்ப்பாட்டம் நடத்தினார்களா? இல்லை. அதை உற்பத்தி பண்ணக்கூடிய முதலாளிகள் இந்த ஆட்சியாளர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து கடையை திறப்பதற்கு ஏற்பாடு செய்து விடுகிறார். அதிலே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஏறத்தாழ 1 கோடி பேர் போதையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1 கோடி பேர். அந்த குடும்பத்திற்கு என்ன பாதுகாப்பு? அவர் இறந்து விட்டால் வட்டி சிட்டுமாக விட்டு செல்கிறானே, அந்த குழந்தைகளுக்கு என்ன பாதுகாப்பு? எவ்வளவு குழந்தைகள் தகப்பனுடைய குடியா, இந்த மதுவால் அந்த குழந்தைகள் புழுவாக துடிக்கிறது. எவ்வளவு பெண்கள் புழுவாக துடிக்கிறார்கள். ஆக இந்த ஆட்சி என்பது மக்களை வாழ வைக்கக்கூடிய ஆட்சியாக நிச்சயமாக இருக்க முடியாது. அம்பேத்கர் 1931 வட்டமேஜ மாநாட்டிலே அவர் உரையாற்றும் போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். எம் மக்களுக்கு சட்டமன்ற பார்லிமெண்ட் போன்ற பிரதிநிதித்துவம் கொடுக்கும் போது இடஒதுக்கீடு வேண்டும். அந்த இடஒதுக்கீட்டிலே நிற்பவர்களுக்கு என் மக்கள் மட்டுமே வாக்களிக்க வேண்டும். அதில் இந்துக்களோ மற்றவர்களோ வாக்களிக்க கூடாது என்று அங்கே வலியுறுத்தினார். அதை வெள்ளையின் ஏற்றுக்கொண்டு அறிவித்து விட்டார். அம்பேத்கர் சொல்லுவதற்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று அந்த நாட்டினுடைய பிரதமர் மெக்டொனால்ட் என்பவர் கையெழுத்தே போட்டு விட்டார்.
ஆனால் காந்தி அதை மாற்றி அமைத்தார். அதுதான் பூனா ஒப்பந்தம் என்று சொல்லுவது. அப்படி மாற்றி அமைத்ததிலே நமக்கு என்ன நஷ்டம் என்றால், இடஒதுக்கீட்டு உண்டு, ஆனால் அதில் இந்துக்களும் வாக்களிக்க வேண்டும். இந்துக்கள் வாக்களித்த போறார்கள், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அந்த வாக்கை ஏன் அம்பேத்கர் மறுத்தார் என்றால், இந்துக்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கை பார்ப்பனர் போன்ற உயர் சாதிகளுக்காக எல்லா மக்களையும் அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்ற கொள்கை அவர்களுக்கு உண்டு. தலித்துகளுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. பார்ப்பனர் அடிமைத்தனத்திலிருந்து, பார்ப்பனர்களுடைய மதமான இந்து மத அடிமைத்தனத்திலிருந்து நாம் வெளியேற வேண்டும். எனவே நமக்கான சுயமான அதிகாரம் வேண்டும், சுயமாக தீர்மானிக்க வேண்டும் அனைத்தையும் என்று இவர்களுக்கு ஒரு கொள்கை உண்டு. அதுதான் அம்பேத்கர் சொன்னார், இந்திய வரலாறு என்பது பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்குமான போராட்ட வரலாறு. இதுதான் இந்திய வரலாறு. ஒரு கட்டத்திலே பௌத்தத்தினுடைய தலைமையிலே இந்தியாவிலே நாம் வாழ்ந்த போது தலை நிமிர்ந்து வாழ்ந்தோம். அன்றைக்கு அனைவருக்கும் நிலம் இருந்தது. அன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பௌத்த மடங்கள் இருந்தது. அது கல்வி கொடுத்தது, அது மருத்துவம் கொடுத்தது, மக்களை நல்வழிப்படுத்தியது. அந்த பௌத்தத்தை இந்துக்கள் அழித்தார்கள். அழித்து விட்டு இந்து கோயிலை எழுப்பினார்கள். காஞ்சிபுரத்திலே காமாட்சி கோயிலில் பௌத்த மடத்தை அழித்து விட்டு மிகப்பெரிய உலக அளவிலே ஒரு பெரிய பல்கலைக்கழகம் காஞ்சிபுரத்திலே இருந்தது. அன்றைக்கு அனைவருக்கும் கல்வி உண்டு. ஏறத்தாழ் அந்த பல்கலைக்கழகத்திலே அன்றைக்கு 8000 பேர் வந்து உலக அளவிலே படித்தார்கள். கும்பகோணத்திலே மடம் இருந்தது. அந்த மடத்தை உடைத்து நொறுக்கிவிட்டு அந்த சக்கரபாணி கோயிலை கட்டினார்கள். திருவண்ணாமலை கோயில், திருவண்ணாமலை மடத்தை உடைத்து விட்டு எங்கெல்லாம் இந்துக்கள் கோயில் இருக்கிறதோ அங்கெல்லாம் பௌத்த மடங்கள் இருந்தது. இந்த பௌத்த மடம் மக்களை பகுத்தறிவு ஊட்டியது. இந்த பௌத்த மடம் ஏற்றத்தாழ்வை உருவாக்காமல் பார்த்து கொண்டது. இந்த பௌத்த மடம் பெண்களுக்கு உரிமை கொடுத்தது. ஔவையார் புத்தரை பெண்கள் கேட்டார்கள், நாங்களும் பிக்குகளாக மாற வேண்டும் என்று கேட்டபோது புத்தர் சொன்னார், அந்த முடிவை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள். பிறகு அவர்களே எடுத்துக்கொண்டார்கள். அப்படி வந்த பெண்களில் ஒருவர் தான் ஔவையார். இந்த ஔவையார் கோயில் கட்டினார்கள். அந்த கோயில் தான் மாரியம்மன் கோயில். என் போன்றவர்களுக்கே இந்த செய்தி ரொம்ப காலம் கடந்துதான் தெரிந்தது. மாரியம்மன் கோயிலை பற்றி நாங்கள் எல்லாம் தப்பாக மூட நம்பிக்கையாக நிறுத்தி கொண்டிருந்தோம். மாரியம்மன் கோயில் ஔவையாருடைய நினைவு கோயில். இந்த வரலாறு ஒவ்வொரு ஊர் மாரியம்மன் கோயில் இருக்கிற ஊர்ல மக்களுக்கு இன்றைக்கும் தெரியாது. மாரியம்மன்கள் காப்பு கட்ட வேண்டியது, கூத்தடிக்க வேண்டியது, தண்ணி ஊற்ற வேண்டியது, சுண்டல் திங்க வேண்டியது, இதான் விழா. அது அல்ல. மாரியம்மன் கோயில் ஔவையாருடைய நினைவாக கட்டப்பட்டது. ஔவையார் மிகப்பெரிய பணியை செய்தார். தார் துறவியாக மாறி அவர் ஒரு அரசனுடைய மகள், பௌத்த அரசனுடைய மகள். நான் மக்களுக்கு தொண்டாற்ற போறேன் என்று தன்னுடைய தந்தையிடம் சொல்லும் போது, நீ தொண்டு செய்ய வேண்டுமானால், நீ பௌத்தத்தை பரப்ப வேண்டுமானால், நீ திருமணம் பண்ணி துறவியாக மாற வேண்டும், நேரடியாக போக முடியாது என்று சொல்லி தன்னுடைய மைத்துனரியே தாலி கட்ட சொல்லி, அதாவது ஔவையாருடைய தாய் மாமன் தாலியை கட்டி அப்பயே தாலியை அவிழ்த்து வைத்து விட்டு துறவியாக மாறிவிடுகிறார். இதுதான் ஔவையார் வாழ்க்கை. இதுதான் மாரியம்மன் கோயில். மாரியம்மன் கோயிலை பற்றி நாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டோம் கிடையாது. அது ஒரு பௌத்தத்தினுடைய அடையாளம். அம்மை என்ற நோய் வந்தது. அந்த நோயை தீர்ப்பதற்கு ஔவையார் மிகப்பெரிய பணியை செய்தார். மார் என்றால் அம்மை. அம்மையை ஆற்றியவள் அந்த ஔவையார். அதனால் தான் மாரி ஆத்தாய் என்று சொல்லுவது. ஆக நம்முடைய வரலாறு அறிவு சார்ந்த வரலாறு, பெருமை சார்ந்த வரலாறு. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு அடிமையாக இருக்கிறோம். புவனகிரிக்கு பக்கத்திலே, அதாவது புவனகிரி என்பது கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறது. அந்த கிராமத்திலே ஊராட்சி மன்ற தலைவராக ஒரு தலித்து பெண்ணு வந்தார். அவர் வந்தது அதிமுகவினுடைய சார்பாக. பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது.
ஆனால் அதிமுக ஆட்சியிலையும் திமுக ஆட்சியிலையும் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற அலுவலகத்திலே நடக்கிற அந்த கவுன்சில் கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் கீழே தான் அந்த பெண்ணு 10 மாசமாக உட்கார்ந்து இருந்தார். உதவி துணைத் தலைவர் சேர்ல உட்கார்ந்துருப்பாரு, மற்ற ஆண் பெண்கள் மெம்பர் எல்லாம் சேர்ல உட்கார்ந்துருப்பாங்க. இந்த பரப்புள்ள பிரசிடண்டா இருந்த காரணத்தால தரையில் அமர்ந்திருப்பார். எவ்வளவு வேதனை! மனசாட்சியே இல்லையா? அந்த ஊர்ல படிச்சவங்க இல்லையா? அந்த ஊர்ல பல கட்சிகள் இல்லையா? எல்லாம் இருக்கு. ஆனாலும் அவர்கள் இந்த சட்டத்தை மதிக்கவில்லை. இந்த சட்டத்தின் அடிப்படையில் அது குற்றம். ஆனால் சட்டம் இருந்தும் அதை மதிக்கவில்லை. இந்துக்களை பொறுத்தவரை அம்பேத்கர் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. அவர்கள் ஏற்றுக்கொண்டதெல்லாம் மனு தர்ம சட்டம், இந்து மத சட்டம், பார்ப்பனிய திட்டம். எனவே இதில் எப்படி நாம் வாழப்போகிறோம்? நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தெளிவான ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டிய காலத்தினுடைய கட்டாயம் இருக்கிறது. அந்த முடிவுதான் எம்மை இந்துக்களோ யாரும் ஆளுவதை அனுமதிக்க முடியாது. நாங்களும் இந்துக்களை ஆள மாட்டோம், எங்களையும் இந்துக்கள் ஆளக்கூடாது. இந்த இந்துக்கள் தான் தலித்துகள், சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர், இஸ்லாமியர், சீக்கியர், பழங்குடி மக்கள் எத்தனை பேர் வாழ்க்கையும் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். நீங்க இந்த பொங்கலுக்கு வேட்டி சேலை கொடுக்குறாங்கல்ல எல்லா ஊர்லயும், அது என்னங்க வேட்டியாங்க? அது நாமளும் வெட்கம் இல்லாமல் அதை வாங்குறோம். கொஞ்சம் கூட நம்ம வெட்கப்படல. அவர்களும் வெட்கம் இல்லாமல் ஆட்சியாளர்கள் கொடுக்கிறாங்க. அந்த வேட்டி மிஞ்சி மிஞ்சி போனா 60 ரூபாய் வரும். 60 ரூபாய்க்கு சின்ன கர்ச்சிப்பே இன்னைக்கு 60 ரூபாய். அந்த புடவை எங்கேயும் ஊருக்கு கட்டிட்டுலாம் போக முடியாது, வீட்டில் வேணா கட்டிக்கலாம். நிறைய பேர் அந்த புடவை வேட்டியெல்லாம் பிளாஸ்டிக் குடத்துக்கு போட்டு அதை பிளாஸ்டிக் குடத்தை வாங்கிக்கிறாங்க. கேடு கெட்டதாடு. இந்த மக்களை எவ்வளவு கேவலமா நீங்க பாக்குறீங்க. இந்த வேட்டி புடவைக்கு தான் பிறந்தாங்களா? ஆட்சியாளர், அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், பிரதமர் அவங்க குடும்பத்தெல்லாம் இந்த வேட்டியை கட்டிக்கிட்டு யாராவது வெளியே போவானா? இல்ல அவங்க சட்டசபைக்கு பார்லிமெண்ட்டுக்கு போவாங்களா? அவங்க குடும்ப பெண்கள் இந்த புடவையை கட்டிக்கிட்டு கோயிலுக்கோ பொதுக்கூட்டத்திற்கோ ஊருக்கு போவாங்களா? ரெண்டும் சேர்ந்தா ஏறத்தாழ 200 ரூபாய். 200 ரூபாய்க்கு ஒரு வேட்டி சேலை கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. அப்ப நம்மளை எப்படி மதிப்பிடலாம்? இந்த மக்களுக்கு இது போதும். ஏனென்றால் இவர்கள் நம்மை வாழ வைக்க தயாராக இல்லை. சரி, நாம் அதை ஏற்றுக்கிடுமா? நாம் வாழ்வதற்கு விரும்புகிறோம். எனவே நாம் புதிய முறையை எடுத்தாக வேண்டும். நான் இந்தியாவினுடைய பூர்வகுடி, இந்திய நிலப்பரப்பில் என்னுடைய பங்கை பிரிக்க வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் தலித்துகள் எண்ணிக்கை எவ்வளவோ அந்த ஊர் நிலத்தை மறுபங்கு போட வேண்டும். நாங்கள் ஏமாந்த காலத்தில் வன்முறையின் மூலம் எமது நிலங்களை எல்லாம் மன்னர்கள் பிடுங்கி, பிறகு மன்னராட்சி ஒழிந்த பிறகு அவன் யாருக்கெல்லாம் விரும்பினாலும் மன்னர் அவன்கிட்ட கொடுத்தான். அதை வெள்ளைக்காரன் அவன் ஒரு ஃப்ராடு பையன். இருந்தாலும் நமக்கு சலுகை செலவு கொடுத்தானே தவிர அவன் ஒரு பொறுக்கிதான். அவன் ஒரு பிற நாட்டை சுரண்டக்கூடியவன். இந்தியாவில் இருக்கிற இந்த சிக்கலை முழுமையாக அவனை தீர்க்க முடியும், தீர்க்கவில்லை. அது என்னுடைய வேலை இல்லை என்றும் அவன் அறிவித்து விட்டான். இந்த நிலங்களை எல்லாம் பட்டாக்கிட்டான். வெள்ளக்காரன் பிரிவில் தான் பட்டாங்க. நிலம் நிலத்தில் உடைக்கிறவன் மட்டும்தான் இருக்க வேண்டும். எந்த சாதிக்காரங்க உடைச்சாலும் அவங்கள்ட்ட இருக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நிலம் சினிமா நடிகருக்கு 1000 ஏக்கர் இருக்கு. ஒரு நடிகருக்கு அவன் பத்திரிகையிலே அவன் வக்கீல் பேட்டி கொடுக்கிறான். அமிதாப் பச்சனுக்கு நில கொள்ளை வழக்கு ஒன்று வந்தது. அவர் நிலத்தை திருடுவோர் அல்ல, அவரிடமே 1000 ஏக்கர் சொந்தமாக இருக்கிறது. அமிதாப் பச்சன் போய் கடை எடுக்க போறானா, கரும்பு வெட்ட போறானா? நிலம் அவரிடம் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? நிலம் என்பது இயற்கையால் படைக்கப்பட்டது பூமி. இதை யாரும் சொந்தம் கொண்டாடுவதற்கு உரிமை கிடையாது. முதல்ல இந்த பூமி மனிதனுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் சொந்தம்.
இந்த பூமி நம்மை கொத்தி நம் உயிரை காலி செய்த பாம்பு, அதுக்கு கூட இந்த பூமி சொந்தம். அதை நம்ம இடைஞ்சல் பண்ணாதான் அடிக்கலாம், மற்றபடி அது பாட்டுக்கு போனா நம்ம அடிப்பதற்கு உரிமை கிடையாது. இந்த பூமி தாவரங்களுக்கு சொந்தம், மரம் செடி கொடி அனைத்துக்கும் சொந்தம். ஆனால் இது இந்த இயற்கைக்கு சொந்தமானதை 1% 2% சேர்ந்தவர் அபகரித்துக் கொண்டார்கள். நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் சர்வே பண்ணி பார்த்தா தெரியும், ஏறத்தாழ ஒரு 10-15 குடும்பத்துக்கு அந்த ஊர் சொத்து காலி அவங்களுக்கு சொந்தமாயிடும். அந்த ஊரில் உள்ள மற்றவர்களுக்கெல்லாம் அந்த ஊர் சொத்தில் சொந்தம் கிடையாது. அவனெல்லாம் உடல் உழைப்பை விற்கக்கூடிய கூலி தொழிலாளியாக இருப்பான். அவன்தான் பம்பாய்க்கு ஓடுவது, சென்னைக்கு ஓடுவது. அந்த கோயம்பேடு மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 15,000 பேர் இருக்கான். அந்த 15,000 பேர் இப்படி சொத்து இல்லாத அங்க ஓடி பிழைக்க ஓடலாம். பெங்களூருக்கு ஓடுவது, கோவைக்கு ஓடுவது, நகரங்களை நோக்கி ஓடுவது இந்த கிராமத்தினுடைய ஜனநாயகத்துக்கு விரோதமான கொள்கை நிலத்திலே பயன்படுத்தப்படுது. அதனால நம்ம இனிமேலுக்கெல்லாம் போய் அரசாங்கத்திட்ட பெட்டிஷன் கொடுக்கறது, அது கொடுக்கறது, அதெல்லாம் பயன்படாது. உங்களுக்கு சேவை செய்ய ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை. ஊழல் ஏன் உலகத்திலேயே இந்தி தமிழ்நாட்டில் இவ்வளவு ஊழல் மலிஞ்சிருக்கு? அவர்கள் உங்களை நேசிக்கவில்லை. புத்தர் சொன்னார், எல்லாரிடமும் அன்பு செலுத்துங்கள். எவனாவது ஒரு பய அரசியல்வாதி கேட்டிருக்கானா? அன்பு செலுத்தக்கூடியது நீங்க பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஒருத்தர் 100ல், அதே மாதிரி அரசு அதிகாரிகள் 100ல் ஒருத்தர். மீதி அனைவருமே உங்களிடம் சுரண்டுவது, பறிப்பது, உங்களை அடக்குவது, கட்டுப்படுத்துவது. நீங்க சாதாரணமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கொஞ்சம் நல்லா பேசுனீங்கன்னா உடனே கேட்கிறான் போலீஸ் அதிகாரி, என்னடா சட்டம் பேசுற? நீங்க சட்டம் பேசுறது அவங்க விருப்பல. சட்டம் பேசுனா பாராட்டுங்க, பரவாயில்ல இந்த தம்பியை கூப்பிடு, நல்லா பேசுறானே, நல்லா சட்டம் பேசுறானே, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான்னு பாராட்டணும். என்னடா சட்டம் பேசுறாங்களா? அப்போ நீங்கள் சட்டம் பேசுவதை அவர்கள் விரும்பவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க வாழ்வதை விரும்பல, நீங்க விடுதலை பெறுவதை விரும்பல. இதை எவ்வளவு காலத்துக்கு நாம் ஏற்றுக்கொள்வது? இது எவ்வளவு காலத்துக்கு இந்த துயரங்களை அனுபவிப்பது? இந்தியா 142 கோடி மக்களுக்கு சொந்தம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு இந்தியாவை 150 குடும்பங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறது. குஜராத்தில் பிறந்த அதானிங்கிற ஒரு பணக்காரன் ராமநாதபுரத்தில் போய் 3600 ஏக்கருக்கு சூரியனிலிருந்து மின்சாரம் தயார் பண்ற தொழிலை துவக்கிறான். குஜராத்தில் இருந்தவர்களுக்கு அங்கே என்னடா வேலை? ராமநாதபுரத்தில் ஏறத்தாழ 4000 கிலோமீட்டர் தூரத்தில் அவன் இருக்கிறான். அவனுக்கு இங்க என்ன வேலை? ஏன் ராமநாதபுரத்துக்காரர் அந்த தொழில் செய்யல? விழுப்புரத்தில் பார்க்குற சென்னை சில்க் ஹவுஸ் ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் வியாபாரம் பண்றான். ஆனா விழுப்புரத்திலே 10,000 வருஷமா வாழ்கிறவன் ரோட்ல செருப்பு தைச்சிக்கிட்டு இருக்கான். அவனும் விழுப்புரம் தான், ஆனா அவன் செருப்பு தைக்கிறான். இவன் எங்கேயோ ஈரோட்டில் இருந்தா சென்னையில இருந்து அங்க தொழில் அங்க அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறான். பெரிய ஜவுளி ஸ்டோர், 350 பேர் வேலை செய்யறாங்க. ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய்க்கு விற்கிறான். ஏன் விழுப்புரத்துக்காரர் அது செய்யல? அல்லது அரசாங்கம் ஏன் செய்ய வைக்கல? ஈரோடு மாவட்டத்தில் ஜெயலலிதா பீரியட்ல ஏதோ அந்த அம்மா நமக்கு அரசியல் 1000 வேறுபாடா இருந்தாலும் தலித்துகளுக்கு ஒரு 300 தொழில் பேட்டை ஆரம்பிச்சாங்க. தொழில் செய்வதற்கு கட்டடம் கட்டி வெற்றிடமா ஒரு 30-35 சென்ட். இப்ப நான் போய் பார்த்தேன் 2 மாசத்துக்கு முன்னாடி, எல்லா கட்டடமும் வெடிப்பு வெடிச்சு கிடக்குது. ஒருத்தவோட ஒரே ஒரு நபர் தான் தொழில் செய்யறார், மீது அனைத்தும் சிதிலமடைஞ்சு கிடக்குது. அந்த கதவு ஜன்னல்லாம் செல்லரிச்சு காலி ஆயிடுச்சு. ஆனா இந்த ஆட்சியாளர்கள் அரபு நாட்டில் போய் கூப்பிடுறாங்க, எங்க நாட்டில் வந்து தொழில் செய்யுங்க. பிலிப்பைன்ஸ்ல போய் கூப்பிடுறாங்க, எங்க நாட்டில் தொழில் செய்யுங்க. அமெரிக்காவுக்கு போய் கூப்பிடுறாங்க, எங்க நாட்டில் தொழில் செய்யுங்கன்னு. இங்கே தொழில் செய்வதற்கான வசதியை அரசாங்க நிதி ஒதுக்கி கட்டடம் கட்டி அந்த கட்டடம் சிதிலமடைந்து கிடக்குது, உடைஞ்சு கிடக்குது, வீரல் விட்டு போச்சு. ஏன் அங்க போய் கூப்பிடுற, இங்க வந்து கூப்பிடல? பத்திரிச்சாவடிக்கு யார் வந்து கூப்பிடல? கலசப்பாக்கத்துக்கு யார் வந்து கூப்பிடல? உங்கள தொழில் ஆரம்பிக்கிறவன் யாருப்பா? யாரு என்ன படிச்சிருக்கீங்க? வாங்க உட்காருங்க, உனக்கு என்ன தொழில் செய்ய
முடியும். நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம், வங்கியில் லோன் கொடுப்பாங்க, அந்த பொருளையும் நாங்கள் வாங்கி மக்கள்கிட்ட விநியோகம் பண்ணுறோம். ரேஷன் கடை மூலம் விநியோகம் பண்ணல, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வேண்டிய பொருளை அவங்க தயார் பண்ணிட்டோம். ஆக எல்லா வகையிலும் மதத்தில் உங்களை அடிமையாக்கி விட்டார்கள். பொருளாதாரத்தில் உங்களுக்கு அடிமை வாழ்க்கை, வர்த்தகத்தில் உங்களுக்கு அனுமதியே கிடையாது, நிலத்தில் உங்களுக்கு உரிமையே கிடையாது, அரசியலில் உங்க எம்எல்ஏ எம்பி எல்லாம் வருகிறார்கள், ஆனால் யாருமே அவர்கள் மக்களுக்காக வாதாடுவதில்லை. நான் அறிந்து 39 பாராளுமன்ற உறுப்பினரில் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் 543 பாராளுமன்ற உறுப்பினர்களில் மக்களுக்கு பிரச்சனை என்றால் ஓடக்கூடிய ஒரே ஒரு எம்பி தான் நான் பார்த்தேன். அந்த எம்பி பெயர் திருமாவளவன். இரவு பகலாக ஓடக்கூடிய ஒரு மனிதரை தான் நான் பார்த்தேன். மீதி எம்பிலாம் நிம்மதியாக தூங்குவான். கள்ளக்குறிச்சிக்கு இத்தனை பேர் செத்தாங்களா, மீண்டும் பிறண்டு தூங்குவாங்க. உடனே கள்ளக்குறிச்சி ஓட மாட்டான். மக்கள் மேல அன்பு செலுத்த தயாராக இல்லை. எனவே மக்கள் தங்களை தாங்களே அன்பு செலுத்திக் கொண்டு தங்களை வாழ்வித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பேர்தான் தன்னாட்சி. உன்னை இன்னொருவர் ஆளுவதை அனுமதிக்காதே, உன் சமூகத்தை இன்னொரு சமூகம் ஆளுவதை அனுமதிக்காதே, உன் நாட்டை இன்னொருவர் நாடு ஆளுவதை தடுத்து விட்டார்கள். வெள்ளையனை வெளியேறு என்று சொன்னார்கள். ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் வெள்ளையனை வெளியேறிவிட்டு அவனை விட கேவலமான ஆட்சியாளர்களாக மக்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இதற்கு நாம் ஒரு தீர்வை நோக்கி செல்ல வேண்டும். புத்தர் சொன்னார், எல்லா துன்பங்களுக்கும் ஒரு தீர்வு உண்டு. இந்த தீர்வை எல்லாம் நாம் செய்ய முடியாது என்று பிற மதங்கள் சொல்லியது. இஸ்லாம் மதம் சொல்லியது, கிறிஸ்தவ மதம் நமக்கு கையில் இல்லைன்னு சொல்லிடுச்சு, சீக்கிய மதமும் சொல்லிடுச்சு. ஒரே ஒரு மதம் மட்டும்தான் இதை நாம் தீர்க்க முடியும் என்று சொல்லியது. அதுதான் புத்தர் உருவாக்கிய பௌத்த மதம். அதிலே புத்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த உலக துன்பங்கள் எல்லாம் நீங்கிட வேண்டுமானால் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது, அந்த சக்தி வந்துதான் நீக்கிட முடியும் என்று சொல்லியது. ஆனால் புத்தர் மட்டும் என்ன சொன்னார் என்றால், அப்படி ஒரு சக்தி இல்லை, அப்படி ஒரு சக்தி வந்து நீக்குவதற்கு வாய்ப்பில்லை. இந்த துயரங்களை நீக்குவதிலே மனிதனுக்கான பங்கை செலுத்த வேண்டும் என்று புத்தர் சொன்னார். எனவே இந்த நேரத்திலே உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்வது, உங்கள் துயரங்கள், உங்கள் சாதிய கொடுமைகள், உங்கள் தீண்டாமை கொடுமைகள், உங்கள் கல்வி பிரச்சனை, வேலைவாய்ப்பு பிரச்சனை, பெண்களுடைய பிரச்சனை, நில பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணுவது உங்களால் மட்டும்தான் முடியும் என்று புத்தர் சொல்லிவிட்டார். எனவே புத்தர் சொன்னதை உங்களிடம் நான் சொல்லிவிட்டேன். எனவே மீண்டும் அடுத்த ஆண்டு கூட அருமை தம்பி கிருஷ்ணமூர்த்தியினுடைய இந்த நினைவு 2வது நினைவு நாள் நிகழ்ச்சிக்கு கட்டாயமாக நானும் என் சார்ந்தவர்களும் வந்து அவருடைய காலடிப்பட்ட இந்த புண்ணிய பூமியை வணங்கிவிட்டு செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.